सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। நிமித் சக்கரவர்த்தியினுடைய கடைசி கேள்வி, 9வது கேள்வியாக, பாகவத தர்மத்தினுடைய கடைசி கேள்வியாக, இறைவன் எந்த காலத்திலே எந்த வர்ணத்துடன் கூடியவராய் எந்த வடிவம் உடையவராய் நியதிக்கு உட்பட்டு மனிதர்கள் இறைவனை ஆராதிக்கிறார்கள்? அப்போ 4 யுகங்கள் சொல்லப்படுகிறது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4ம் நாம் எங்கேயோ இருக்கிறது, இந்த 4 யுகங்களும் எங்கேயோ நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நாம் நினைத்தால் அது நம்முடைய அறியாமையை காட்டுகிறது. யுகங்கள் அத்தனையும் நம்முடைய மனதில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் சாஸ்திரமானது நமக்கு பயனுள்ளதாக அமையும். இல்லைன்றா என்ன புரிந்து கொள்வோம் என்றால், இது இந்த யுகத்துக்கு சொந்தமானது அல்ல, இது ஏதோ ஒரு யுகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு சொந்தமானவை, ஆகையினாலே அந்த தர்மம் இந்த யுகத்துக்கு செல்லுபடி ஆகாது, இந்த யுகத்திலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான புரிதல் நமக்கு வந்துவிடும். அல்லது இந்த யுகத்திலே இப்படித்தான் எல்லோரும் இருப்பார்கள், ஆகையினாலே இந்த யுகத்திலே இதுதான் தர்மம் என்று எல்லோரிடத்திலும் இந்த தர்மத்தை நாம் திணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இந்த ஒரு அழகான ஒரு சம்வாதம் நடக்கிறது. முதல்ல கிருதயுகத்தை எடுத்துக்கொண்டு இறைவனை சுக்ல வர்ணத்துடன் வெண்மை நிறம் உடையவராய் பிரம்மச்சரிய வேடம் கொண்டு இறைவனை ஆராதிக்கிறார்கள். எப்படி நிர்குண பரமாத்மாவாக ஆராதிக்கிறார்கள் என்று பார்த்தோம். அந்த சத்துவ குணத்திலே இருக்கக்கூடிய கிருதயுகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய குணம் 7 பார்த்தோம். சாந்தம், நிர்வைரம், சுகிருதம், சமாஹா, சர்வபூதேஷு சமாஹா, ஷமஹா, தமஹா, தபஹா. இந்த குணங்கள் கொண்டு இறைவனை இவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். எப்படி? ஹம்ச பாவேன, நானும் இறைவனும் ஒன்றுதான் என்கின்ற பாவத்துடன் கூடியவர்களாய்
இறைவனை ஆராதிக்கிறார்கள். அப்ப இந்த குணம் என்னிடத்திலே, சத்துவ குணம் என்னிடத்திலே மேலோங்கி இருந்தால் நான் கிருதயுகத்திலே இருக்கிறேன். இந்த பொழுது ஒருவேளை சத்துவ குணத்துடன் ரஜோகுணமானது சேர ஆரம்பித்தால் அப்பொழுது நான் திரேதாயுகத்துக்கு வந்து விடுகிறேன். அப்ப திரேதாயுகத்துல என்ன என்ன நடக்கிறது அப்படின்னா, இறைவனை 4 கைகள் உடையவராய் நாம் பார்க்கின்றோம். அங்கே சுக்ல வர்ணம் பார்க்கப்பட்டது, இங்கே ரக்த வர்ணகா. காலையில் நமக்கு அறிமுகப்படுத்தினார் ரக்த வர்ணம். சுக்ல வர்ணம் வெண்மை நிறம் என்பது சத்துவ குணத்தினுடைய சுபாவம். ரஜோகுணத்தினுடைய சுபாவம் ரக்த வர்ணம், சிகப்பு நிறம். நாம் சொல்லுவோம், ரத்தத்தை உறிந்து வேலை வாங்குகிறார்கள் சொல்றோம் அல்லவா. ரஜோகுணம் என்பது மேலோங்கி வந்தது என்றால் அது செயல் வடிவமானதாக இருக்கிறது. காமம், குரோதம், லோபம், தம்பம், கர்வம், இதெல்லாம் கொண்ட ஒரு குணம் ரக்த வர்ணம். அப்ப இறைவனை சிகப்பு வர்ணத்துடன் கூடியவராய் நான் ஆராதனை செய்கின்றேன். அங்க மான்தோல் உடுத்தி யஜ்ஞோபவீதம் இருந்து, அக்ஷமாலை இருந்து, தண்டம் இருந்து, கமண்டலம் இருந்து, மரவுரி தரித்து ஜடாதாரியாய் இங்க இறைவனை பெரிய கேசம் உடையவா, ஹிரண்ய கேசகா, தங்கம் பொருந்திய பொன்மயமாக இருக்கக்கூடிய கேசம் உடையவராய் பாவித்து இறைவனை ஆராதிக்கிறார்கள். 3 வேதங்களுடைய சொரூபமாகவும் ஸ்ருக் ஸ்ருவம் என்று சொல்லக்கூடிய யாகத்தினுடைய பாத்திரம் உடையவராகவும் இறைவனை ஆராதிக்கிறார்கள். அப்ப இங்கதான் வேதங்களுடைய கர்மகாண்டம் வருகிறது, பிரயோகங்கள் எல்லாம் வருகிறது, ஆராதிப்பதற்கு உண்டான மூர்த்தி என்பது வருகிறது. அதுவரைக்கும் பரமாத்மாவாக பாவித்தோம். ஹம்சரூபேன, நானும் அவனும் ஒன்றுதான் என்கின்ற அந்த பாவத்துடன் நிர்குண சுரூபத்தை தியானிக்கிறோம். நான் ஒருவேளை சத்துவகுணத்திலே மேலோங்கி இருந்தால் நான் குணங்களை கடந்து, பிறப்பை கடந்து, ரூபம் நாமத்தை கடந்து, இறைவனுடைய லீலைகளை கடந்து, இறைவனுக்கும் உலகத்துக்கும் இடையிலே உண்டான சம்பந்தத்தை கடந்து இறைவனை நிர்குண சுரூபமாக நான் தியானிப்பேன். நானும் அவனும் ஒன்றுதான்ங்கிற பாவத்தில் தியானிப்பேன். ஒருவேளை என்னால நிர்குண சுரூபத்தை சத்துவ குணத்திலே இருந்து தியானிக்க முடியவில்லை, ரஜோகுணம் வந்துருக்குன்னா அப்போ நான் எங்க வந்து விடுகிறேன்? எனக்கு அந்த மனதை மேலே கொண்டு போய் வைப்பதற்கு, இறைவனை ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு நிமித்தம் வேண்டியிருக்கிறது. அப்போ நான் வேதங்களை துணை கொள்கிறேன், சப்தங்களுடைய துணை கொள்கின்றேன், அக்னியினுடைய துணையை கொள்கின்றேன். இங்குதான் உருவ வழிபாடு என்பது வருகிறது. திரேதாயுகத்தினுடைய அந்திம பகுதி. அப்ப திரேதாயுகம்னா எப்பவோ இருந்ததில்லை. எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் சத்தோகுணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வருகிறதோ, அல்லது ரெண்டும் கலப்படமாகி சத்துவம் ரஜஸ் இரண்டும் ஒன்றோட ஒன்று கலப்படமாகி இது பெரியதா அது பெரியதான்னு சொல்லக்கூடிய நிலை வரும்போது நம்முடைய மனம் அமைதி இல்லா தன்மைக்கு போகும்போது இப்போ நமக்கு ஒரு பிடிமானம் வேண்டியிருக்கிறது. அந்த பிடிமானம் உடைய இடமாக திரேதாயுகத்திலே அக்னி ஆராதனை, வேதம் ஓதுதல், வேத சொரூபமாக இறைவனை பாவித்து வேதங்கள் ஓதுதல், வேதங்களை படித்தல் என்பதெல்லாம் அங்கே வருகிறது. சரி, இந்த திரேதாயுகத்திலே இருக்கக்கூடியவர்கள் சத்துவகுணமும் ரஜோகுணமும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். அப்ப இங்க தமோகுணம் சேவகம் புரியக்கூடியதாக இருக்கும்.
சத்துவகுணம் ரஜோகுணம் இரண்டும் சேர்ந்த இடமாக இருக்கின்றது என்றால் இந்த குணத்திலே இருக்கக்கூடிய அந்த யுகத்துல இவர்களுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கும்? சத்துவகுணத்தின் சுபாவம் 7 சொல்லிட்டார். ரஜோகுணத்தினுடைய சுபாவம் எப்படி இருக்குமாம் சொல்கிறார் பாருங்கள். தம் ததா மனுஜா தேவம் சர்வதேவமயம் ஹரிம் யஜந்தி வித்யயா த்ரையா தர்மிஷ்டா பிரம்மவாதினஹ. திரேதாயுகத்திலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவம் சர்வதேவமயம் தம் ஹரிம், தேவதா ரூபமாக இறைவனை ஸ்வயம் பிரகாசஸ்வரூபமாக இருக்கு. தெய்வம் என்றாலே ஒளி, திவ் திவ் என்றாலே ஒளி. இறைவனை ஒளி ரூபமாக அக்னி ரூபமாக இறைவனை ஆராதனை செய்கிறார்கள். அதோட சர்வதேவமயம், எல்லா தேவதா ரூபமாகவும் இறைவனை ஆராதனை செய்கிறார்கள். இங்குதான் தேவ ஆராதனை என்பது வருகிறது. இறைவனை பிரகாசஸ்வரூபமாக அக்னிஸ்வரூபமாக, அப்போ உருவம் என்பது வந்து விடுகிறது. வேத பாராயணங்கள் என்பது வந்து விடுகிறது. வேதத்தினால் அக்னியினால் தேவதா ரூபமாக அக்னயே ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹா, இந்திராய ஸ்வாஹா, அக்னி, இந்திரன், வருணன், வாயு, குபேரன், இப்படி தேவதா ரூபமாகவும் ஹரியை பாவித்து இந்த வழிபாட்டு முறை என்பது திரேதாயுகத்திலே உற்பத்தியாகி விடுகின்றது. சரி, இவர்கள் இந்த மாதிரி தேவதைகளை அக்னி ரூபமாக தேவதா ரூபமாக ஆராதிக்கிறார்களே, இதன் துணை கொண்டு ஆராதிக்கிறார்கள். பிரம்மவாதினா, பிரம்மத்தை, பிரம்மம் என்றால் வேதம், வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்து கொண்டே த்ரையா வித்யா யஜந்தி, 3 வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாகங்களை, யாகாதி கர்மங்களை இவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். பூஜையின் மூலமாக, யஜ்ஞத்தின் மூலமாக ஆராதனை செய்கிறார்கள். இங்குதான் இந்த தேவ ஆராதனை என்பது, அக்னியை நிமித்தமாக கொண்டு ஆராதனை செய்தல் என்பது, வேதங்களை வைத்துக்கொண்டு இறைவனை பூஜித்தல் என்பது இந்த திரேதாயுகத்துல தான் ஆரம்பம் ஆகிறது. கிருதயுகத்துல ஒன்றும் கிடையாது. சப்தங்கள் இல்லை, மந்திரங்களை கொண்டு ஆராதித்தல் இல்லை. ஏன்னா மந்திரம்னு வந்தாச்சுனாலே அங்கே தோஷங்கள் என்பது வந்து விடுகிறது. மாத்ரா, இறைவன் அமாத்ராவாக இருக்கும் போது நான் மாத்திரையை கொண்டு தேடுவேன் அப்படின்னு சொன்னான். அகார உகார மகாரம் என்று சொல்லக்கூடிய சப்தத்தின் துணை கொண்டு தேடுவேன் அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், வேதங்கள் எச்சில் பட்டு விட்டது. காரணம், நாம் எல்லோரும் உச்சரிப்பதனாலே. இறைவன் எச்சிலே படாதவன். காரணம், சப்தங்களினாலே அவனை அடைய முடியாது. சப்த அகோச்சரத்வா, சப்தங்களினால் நீங்க என்ன சப்தத்தை வேணா உச்சரிங்க, இறைவன் அதற்கு உட்பட்டவன், சப்தத்துக்கு உட்பட்டவன் அல்ல. அதனால்தான் அருணிநாத பெருமான் இதை உணர்ந்து கொண்ட காரணத்தினாலதான் சப்தத்துக்கு அப்பாற்பட்டவனே சப்தத்தால் போய் தேடுகிறாயே அப்படின்னு நமக்கு அழகா சொல்றார் திருப்புகழ்ல. நாத பிந்து கலாதி நமோ நம. பாருங்கள், முதல் வரியே நாத பிந்து கலாதி, கல, நாத பிந்து கலா, இந்த 3க்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த பரபிரம்மன்.
நாத பிந்து கலாதே நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம. என்ன அழகா படிப்படியா கொண்டார் பாருங்கள். இறைவன் நிர்குண பரமாத்மா சொல்லியாச்சுன்னா எல்லாத்தையும் கடந்திருக்கார். எல்லாத்தையும் எல்லா நாத பிந்து கலா அத்தனையும் கடந்திருக்கார். அந்த பரமாத்மாவை நீ எதன் துணை கொண்டு தேட வேண்டும்? வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. அந்த வேதத்தினுடைய நாயகன் யாரு? அவர் இங்கே அவர்கிட்ட அந்த வேதத்தை யார் துணை கொண்டு கட்டுப்பது? ஞான பண்டித சுவாமி நமோ நம. ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய முருகனே வேத மந்திரத்தினுடைய சொரூபமாகவும் இருக்கிறான். அவனே வேதங்களை கடந்தவனாகவும் இருக்கிறான். இப்ப நாம எங்க நின்னுட்டோம்? வேத மந்திரத்தினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய முருகனையும் பார்க்கல, ஞான பண்டிதனா இருக்கக்கூடிய முருகன்ட்ட போய் குருவாகவும் வரிக்கல. அப்போ நிர்குண பரமாத்மாவை நம்மால் அடைய முடியுமாடானா? முடியல. அப்போ அவரை நம்ம எங்க தேட ஆரம்பிச்சிட்டோம்? ஒளியிலே போய் தேடுகிறோம், அக்னியிலே போய் தேடுகிறோம், உருவத்திடத்திலே போய் தேடுகிறோம். அப்போ உடனே பாடுறா, தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகானம் பாலா நமோ நம அருள் தாரா. அப்போ நான் சத்துவகுணம் ரஜோகுணத்தினுடைய கலப்படத்துக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்மால் நிர்குணத்தை தியானிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஏன்னா அங்க 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 நாம் காலையிலே பார்த்தோம், அங்கே பிரம்மனை தவிர வேறு ஒன்று இல்லை. அங்கே ஸ்வபாவம் முழுமையாக ஸ்வரூபத்திடத்திலே போய் ஒன்றி விடக்கூடிய நிலை கிருத்தயுகம். இங்க ஸ்வபாவம் இப்ப மேல வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்வபாவமானது ஆங்கிலத்தை சொல்லணும்னா டாமினேஷன், நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பித்து விட்டது. தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறது. நான் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போறதா அல்லது அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரதான்னு போராட்டமா இருக்கு. அந்த மாதிரி நிலையில நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு பிடிமானம் தேவைப்படுகிறது. அப்பதான் சப்தங்களின் துணை கொண்டு, வேதத்தினுடைய துணை கொண்டு, அக்னியினுடைய துணை கொண்டு, தேவதைகளுடைய துணை கொண்டு இறைவனை நான் ஏஜந்தி பூஜை செய்யக்கூடியவனா இருக்கிறேன். இப்போ இந்த நிலையில இருக்கக்கூடிய நான், இப்போ திரேதாயுகம் எங்கேயோ இருந்தது, ராமர் வாழ்ந்த காலம் திரேதாயுகம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த யுகத்தினுடைய தர்மத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்காதீர்கள். இப்ப இங்கெல்லாம் வந்து இந்த தேவத ஆராதனைலாம் இருக்கக்கூடாது, அக்னி ஆராதனை இருக்கக்கூடாது, அல்லது அக்னி ஆராதனை மட்டும்தான் இருக்கணும், தெய்வ ஆராதனை மட்டும்தான் இருக்கணும், இங்க தியானம்லாம் இருக்கக்கூடாது, சத்துவ குணமே இருக்கக்கூடாது, இங்க ஸ்ரவணம் இருக்கக்கூடாது, மனநம் இருக்கக்கூடாது, நிதித்தியாசனம் இருக்கக்கூடாது, நிர்குண பரமாத்மா தியானிக்க கூடாது, இங்கே இந்த சாந்தி நிர்வைரி இந்த பாவம்லாம் இருக்கக்கூடாது, இங்க ஒன்லி பூஜா மட்டும்தான் இருக்கலாம், வேதங்களை கட்டி அழுவது மட்டும்தான் இருக்கலாம், அக்னியை கட்டி அழுவது மட்டும்தான் இருக்கலாம், உருவ வழிபாடு மட்டும்தான் இருக்கலாம், வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா சத்துவ குண பிரதானிகள் எங்கே போவார்கள்? அவர்களுக்குண்டான மார்க்கம், அவர்களுக்குண்டான சாதனை யார் கொடுப்பா? அதன் காலையிலே பார்த்தோம், நான் எந்த குணத்துல இருக்கிறேனோ அதற்கு ஏற்ப உண்டான குணங்கள், அதற்கு ஏற்ப உண்டான வழிபாட்டு முறை, அதற்கு ஏற்ப உண்டான
இறைவனுடைய வர்ணம் ரூபத்தை நான் ஆராதிப்பதற்குண்டான இடம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அப்போ ரஜோகுணம் மேலோங்கி வரும்போதுதான் இந்த அக்னி வழிபாடு எல்லாம் ஆரம்பிக்கிறது. அக்னி வழிபாடு, இந்த உருவ வழிபாட்டு கூட வரல, அக்னி வழிபாடு. இங்கே அக்னி திரேதாயுகத்துல அக்னி வழிபாடு தான் இருந்தது. அதுக்கு கீழே வரும்போதுதான் இந்த கல்லை கட்டி அழ ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேதத்தை மையமாக கொண்டு, வேதத்தின் துணை கொண்டு, வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இறைவனை வழிபட ஆரம்பித்தார்கள். எங்கே? திரேதாயுகத்திலே. அப்ப அது ஏதோ ஒரு யுகம் நினைச்சு கூட மறுபடியும் திரும்ப திரும்ப ஞாபகம், அது ஏதோ ஒரு யுகம் எங்கேயோ இருந்தது, எப்போவோ இருந்தது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், அக்னியை கொண்டு ஆராதிக்கக்கூடியவர்கள், வேதங்களை கொண்டு உச்சாரணம் செய்து அக்னியை கொண்டு ஆராதிக்கக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கும் உலகத்திலே இருப்பதை பார்க்கலாம். அப்ப இவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் சரி, க்ஷத்திரியர்களாக இருந்தாலும் சரி, வைஷ்ய சுபாவம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்துருவார்கள். முதல்ல சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, அங்க யாரு வராது, அதுக்கு கீழே வரும்போது இந்த 3 வந்துடும். பிராமணர்கள் இருப்பார்கள், க்ஷத்திரியர்கள் இருப்பார்கள், வைஷ்யர்கள் இருப்பார்கள். மறுபடியும் இங்க அது நீங்க மறுபடியும் பிராமணன் க்ஷேத்திரன் வைஷ்யன் நீங்க பிரிக்கிறீர்களே அப்படின்னா இந்த குணத்தை ஞாபகப்படுத்திக்கணும். பிறப்பால சொல்லப்படுவதல்ல, குணத்தின் அடிப்படையிலே. பகவான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். குண கர்ம விபாகஷா. குணத்தின் அடிப்படையில், கர்மத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்படுகின்றதை தவிர ஜென்மத்தின் அடிப்படையிலே, பிறப்பின் அடிப்படையிலே பிரிக்கப்படுவது இல்லை. ஒருவேளை பிரிக்கப்பட்டிருந்தது என்றால் நிச்சயமாக இந்த சாஸ்திரம் நம் யாருக்குமே உதவாததாக போயிருக்கும். நாம் யார் ஒருவருமே இந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு அழகான வாழ்க்கை முறையை பின்பற்ற முடியாமலேயே போயிருக்கும். ஏன்? பிறப்பின் அடிப்படையிலே இவர்கள் இதை மட்டும்தான் செய்வதற்கு அருகதை உடையவர்கள், இவர்கள் இதை செய்வதற்கு அருகதை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டா, பிறப்பின் அடிப்படையிலே ஒருத்தன் இந்த குணத்தோட இல்லைன்னு வச்சுப்போம், அவன் இந்த காரியத்தை விட்டுருவான். அப்ப என்ன ஆகும்? சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்வதற்கு மனிதர்களே இல்லாமல் போய்விடுவார். எப்படி சாஸ்திரத்தை காப்பாற்றுவது? சாஸ்திர தர்மத்தை யார் பரிபாலனம் பண்ணுவது? யார் தேவர்களுக்கு ஆராதனை பிரசாதங்களை கொடுப்பது? தேவர்களுக்கு நமக்கு யார் நமக்கு உறவை ஏற்படுத்தி கொடுப்பது? கேள்வி. அதனால குணத்தின் அடிப்படையில் குண கர்ம விபாகஷா மயா சாதுர்வர்ணியம் சிருஷ்டம், என்னால் 4 வர்ணங்கள் பிரிக்கப்பட்டது. இப்ப அந்த இடத்துக்கு போக வேண்டாம். எதற்காக சொல்ல வேண்டும் என்றால், சத்துவகுணம் ரஜோகுணமானது ஒன்றுடன் ஒன்று கலந்து எது அதிகமாக வருகிறது என்று தெரியாத பொழுது அப்போ அந்த இடத்துல இது வருகிறது. அப்ப இந்த இடத்துல சத்துவகுணம் ரஜோகுணத்துடன் சேர ஆரம்பிச்சாச்சு. அப்ப இதுல எது அதிகமா இருக்குன்றானா, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், ரஜோகுணம் பின்னாடி சத்துவகுணத்தை செயல்பட விடாமல் தடுக்கலாம், அல்லது சகாயம் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், அல்லது சத்துவகுணத்தை மலினப்படுத்துவதற்குண்டான முயற்சியிலே இறங்கலாம். அப்போ சத்துவகுணத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய திரேதாயுகத்தில் இருந்தவர்கள் வேதத்தின் துணை கொண்டு தன்னை ரஜோகுணத்தின் சத்துவகுணத்திலேயே இருக்க வைப்பதற்காக வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்வதும், அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதவிதமான யாகங்களை செய்வதுமாய், கர்மங்களை செய்வதுமாய், இறைவனை தேவதா ரூபமாகவும் அக்னி ஸ்வரூபமாகவும் இறைவனை ஆராதனை செய்தார்கள். சரி, இது இறைவனை ஆராதிக்கக்கூடிய திரேதாயுகத்தினுடைய செயல்பாடு. திரேதாயுகத்துல இறைவனை எப்படி ஆராதித்தார்கள்? அங்க ஹம்சஹா, வைகுண்டஹா, விதவிதமான லட்சணம் பார்த்தோம். சுபர்ணாஹா, தர்மஹா, யோகேஸ்வரஹா, இதெல்லாம். இங்கே இறைவனை எப்படி ஆராதிக்கிறார்களாம்? வாருங்கள்.
द्वापरे भगवान् श्यामः पीतवासा निजायुधः श्रीवत्सादिभिः अंकैश्च लक्षणै उपलक्षितः. துவாபர யுகத்துல இந்த மாதிரியான செயல்பாடுகள். சரி, திரேதாயுகத்துல எப்படி ஆராதனை செய்தார்கள்? விஷ்ணுஹோ யஜ்ஞஹ ப்ருஷ்ணிஷ்கர்பஹ சர்வதேவ உருக்ரமஹ ரிஷாகபிர்ஜயந்தஸ்ச உருகாய இதீரியதே. இவர்கள் திரேதாயுகத்திலே எப்படி இறைவனை ஆராதிக்கிறார்கள் அப்படின்னா, விஷ்ணுஹு இறைவனை இந்த பாவத்திலே இவர்கள் ஆராதிக்கிறார்கள். அப்ப இன்னும் அந்த அந்த குணமானது மலினப்படாமல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திரேதாயுகம் வரை மலினப்படாமல் இருக்கு. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், திரேதாயுகம் என்பது எங்கோ நடந்ததல்ல, எங்கேயும் இருப்பதல்ல. சத்துவகுணமும் ரஜோகுணமும் கலந்து அதுல சத்துவகுணத்தினுடைய மேன்மை அதிகமாக இருக்கும், ரஜோகுணம் அதோட சேர்க்கிறது. அப்போ அதோட கலப்படும் போது அந்த தோஷம் குறைவாக இருக்கும், நன்மை அதிகமாக இருக்கும். அந்த அந்த ஒரு நன்மை உடைய குணத்தோட இருக்கும் போது இறைவனை எப்படி ஆராதிக்கிறார்களாம்? விஷ்ணுவோ, இறைவனை விஷ்ணுவாக ஆராதனை செய்கிறார்கள். விஷ்ணு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளே எங்கும் வியாபித்திருக்கின்ற பொருள் என்று அர்த்தம். வியாபகத்வாத் விஷ்ணு, எங்கும் வியாபித்து இருப்பவர். எங்கும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். மண் இருக்கு, பானை இருக்கு, பானை முழுக்க மண்தான் வியாபித்து இருக்கிறது. ஆபரணம் இருக்கிறது, ஸ்வர்ணம் இருக்கிறது, ஆபரணம் முழுக்க ஸ்வர்ணமே வியாபித்திருக்கிறது. வியாபித்தல் அப்படின்னு வரும்போது ஆதாரமாக இருக்கணும், அதே நேரத்துல நிறைந்தும் இருக்கணும். ஆதாரமா இருக்கணும், ஒரு பொருளுக்கு, ஒரு நாம ரூபத்துக்கு ஆதாரமா இருக்கணும், நிறைந்தும் இருக்கணும். நாம ரூபம் முழுக்க ஒரே ஒரு பொருள் நிறைந்திருந்தால் அதுக்கு பெயர் வியாப்தம் என்று பொருள். அப்போ விஷ்ணுஹு என்று சொல்லக்கூடிய சப்தத்துக்கு என்ன பொருள் என்றால், அனைத்திலும் ஆதாரமாக இருக்கக்கூடியவரும் அனைத்திலும் வியாபித்து இருப்பவருமாகவும் யார் இருக்கிறாரோ அவருக்கு பேர் விஷ்ணு. இந்த பாவத்துடன் இறைவனை ஆராதிக்கிறார்கள். வியாபகத்வா விஷ்ணு. அதனால்தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 1008 நாமத்துல முதல் நாமமே விஸ்வம் விஷ்ணுவ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. விஸ்வம் விஷ்ணுஹு, உலகம் முழுக்க விஷ்ணு, விஷ்ணுமயம் இதம் ஜகத். அழகான சப்தம் விஷ்ணு. இதுக்கு பக்கம் பக்கமா விளக்கவுரை எழுதியிருக்கார் ஆதிசங்கர பகவத் பாதா. விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். விஸ்வம் விஷ்ணு பக்கமா எழுதியிருக்கார். ஆதாரத்வாத் சர்வ வியாபிதத்வாத், எது ஒன்று ஆதாரமாக இருக்கிறது. ஆதாரம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஆதாரமானது மாறாமல் இருக்கணும், அழியாமல் இருக்கணும். அப்பதான் ஆதாரம் சொல்ல முடியும். ஆதாரம் மாறிக்கொண்டே இருந்தால் ஆதேயத்துக்கு இருப்புத்தன்மையே கிடையாம போயிடும். ஆதேயம்னா அதுல நாம பார்க்கக்கூடிய ஒரு பொருள். ஆதாரம் மாறாமல் இருந்தால்தான் ஆதேயம்.
அதுல பார்க்க முடியும். அப்ப ஆதாரம்னு வரும்போதே அது நிர்விகாரத்வாத், அது மாறாம இருக்கணும். எந்த விகாரமும் எந்த மாறுபாடும் அதுக்கு இருக்கக்கூடாது. நிர்விகாரத்வாத் ஆதாரா விஷ்ணு, மாறாமல் இருக்க. அப்ப இந்த திரேதாயுகத்துல இவர்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்கிறது? இறைவனை விஷ்ணுவாக எங்கும் இருக்கக்கூடியவராய், எல்லா பொருள்களிடத்திலும் நிறைந்து இருப்பவராய் இவர்கள் பாவித்து ஆராதனை செய்ய. அப்போ இவர்கள் முடங்கி கிடக்கல, போய் எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருளை பார்க்க அறிவு கொண்டு பார்த்து இறைவனை எங்கும் வியாபித்தவனாக, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் ஓனாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேனே. எல்லாத்தையும் ரைட். இது முதல்ல விஷ்ணு. ரெண்டாவது யஜ்ஞா. அவர் யஜ்ஞோவை விஷ்ணு. விஷ்ணு எங்க இருக்காரானா யஜ்ஞத்தில் இருக்கிறார். வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறையிலும் வழிபடக்கூடிய பாவத்திலும் யஜ்ஞஸ்வரூபியாக இருப்பவன் யஜ்ஞோவை விஷ்ணு. அப்ப யஜ்ஞஸ்வரூபியாகவும் இறைவனை பாவிக்கிறார்கள். யஜ்ஞா. அப்ப திரேதாயுகத்துல அறிவு தெரிந்தே இறைவனை ஆராதிக்க, யஜ்ஞஸ்வரூபமாக இறைவனை பாவி. யஜ்ஞம் வேறு, யஜ்ஞத்தினுடைய உருவம் வேறு, இறைவனுடைய உருவம் வேறு அல்ல. இதுதான் பாவம். யஜ்ஞத்தினுடைய உருவமும் இறைவனுடைய உருவமும் வேறு வேறு அல்ல. இந்த பாவத்துடன் கூடியவன் யஜ்ஞத்தினுடைய உருவமாகவே இருப்பவன் இறைவனே. யஜ்ஞஸ்வரூபியாக நினைத்துக் கொண்டு ஆராதிக்கிறார்கள். அடுத்தது விஷ்ணிஹி கர்ப்பா சர்வதேவா. இறைவன் விஷ்ணு கர்ப்பன் என்று சொல்லக்கூடியவராகவும் ஆராதனை செய்யப்படுகிறார். விஷ்ணு கர்ப்பா என்று சொல்லக்கூடிய விஷ்ணு இடத்திலே பிறந்த காரணத்தினாலே விஷ்ணு கர்ப்பனாகவும் இறைவன் ஆராதிக்கப்படுகின்றான். அடுத்தது சர்வதேவா. எல்லா தேவதைகளுடைய சொரூபமாகவும் இறைவன் இருப்பதனாலே சர்வதேவமயம் விஷ்ணு. இறைவன் சர்வதேவமயமாக எல்லா தேவதைகளுடைய மயமாகவும் இறைவன் இருப்பதனாலே அந்த ரூபத்திலே இறைவனை ஆராதிக்கிறார்கள். அதனால்தான் பகவான் கீதையில சொல்றார், நீ யாரை ஆராதித்தாலும் எந்த ரூபத்திலே நீ ஆராதித்தாலும் நான் தான் அதில் இருக்கேன். அந்த தேவதையின் மூலமாக நான் தான் உனக்கு எல்லா வேண்டியவற்றையும் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்ல. யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய அசலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமி அகம். அந்தந்த ரூபத்தின் வழியாகவே அவர்களுக்கு வேண்டியதை நானே கொடுக்கின்றேன். பாருங்களேன், வீட்டிலே எடுத்துக்கொள்ளுங்களேன், உதாரணம் கொடுத்தா புரியும். அப்பாவிடத்துல ஒரு பொருள் வாங்கணும், ஆனா நேரடியா போய் பையனுக்கு அப்பாவிடத்துல கேட்பதற்கு அவனுடைய தன்மானம் அகங்காரம் இடம் கொடுக்கல. அப்பா திட்டுறார், எதற்கு என்று வேற கேள்வி வேற கேட்கிறார். இப்போ இந்த பொருள் உனக்கு தேவையில்லைன்னு வேற சொல்லுகிறார். நிறைய கண்டிஷன்லாம் போடுறார். என்ன பண்றான்? நேர அம்மாவை பிடிக்கிறான், எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடு. இப்போ அம்மா என்ன பண்ணுகிறாள்? அவன் கேட்ட பொருளை எடுத்து கொடுத்து விடுகிறாள். இப்ப இந்த பையன் நினைச்சுக்கிறான், அப்பாவுக்கு தெரியாமலேயே அம்மா வீட்டிலேயே வாங்கி கொண்டு விட்டேன்.
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் அத்தனையும் அவன் சம்பாதித்து கொண்டு வந்த பொருள் தான். இப்போ அவள் எடுத்து கொடுத்த பொருள் அவன் சம்பாதித்த பொருள் தான், தன்னுடைய கணவனுடைய பொருள் தான். இப்ப இவன் நினைத்துக் கொள்கிறான், நான் அம்மாவிடத்துல வாங்கிட்டு அப்பா எனக்கு கொடுக்கல. அப்பா கொடுத்தால் என்ன, அம்மா கொடுத்தால் என்ன, இரண்டுமே அவருடைய பொருள் தானே. அதே போல தேவதைகள் மூலமாக பெறப்படக்கூடிய அத்தனையும் இறைவனுடைய ரூபம் என்று நாம் பாவித்தால் தனித்தனியாக தேவதைகளை ஆராதனை பண்ண மாட்டோம். நமக்கு அந்த அறியாம இருக்கிறதுனால தான் இங்க நமக்கு காட்டுறார். இறைவன் வேறு தேவதைகள் வேறு நினைக்கிறதுனால தான் ஒவ்வொரு தேவதையா பிடிச்சுக்கிறோம். ராமனை பிடிச்சுக்கிறோம், கிருஷ்ணனை பிடிச்சுக்கிறோம், முருகனை பிடிச்சுக்கிறோம், சிவனை பிடிச்சுக்கிறோம், அம்பாளை பிடிச்சுக்கிறோம். இப்படி விதவிதமான தேவதைகளை ஆராதித்த அக்னியை பிடிச்சுக்கிறோம், வாயுவை பிடிச்சுக்கிறோம், வர்ணனை பிடிச்சுக்கிறோம், நவகிரகங்களை பிடிச்சுக்கிறோம். இப்படி விதவிதமான தேவதைகளை அந்தந்த தேவதைகளை ஆராதித்தால் தான் அவைகள் தான் நமக்கு ஏதோ கொடுப்பதாக நினைத்துக் கொள்கிறோம். இங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், சர்வ தேவமயா ஈஸ்வரா விஷ்ணு, எல்லா தேவதைகளுடைய அந்த உருவமாகவும் இருக்கக்கூடியவன் நாராயண் ஒருவனே. இந்த அறிவுடன் கூடியவர்களாய் அவர்கள் தேவதையை ஆராதனை செய்கிறார்கள். அடுத்தது உருக்கிரமஹா, வாமன அவதாரம் எடுத்து பூமியை அளந்தார் அல்லவா 3 அடி கொண்டு, அந்த உருக்கிரமனாக இருந்தவனும் விஷ்ணு ஒருவனே. இதுகெல்லாம் நமக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருந்தால் இந்த அறிவுலாம் வரும். அப்ப இன்னும் சத்துவகுணம் மலினப்படலை, ரஜோகுணம் வந்துட்டா கூட சத்துவகுணம் இன்னும் மலினப்படாம இருக்கு. அதனால இந்த அறிவுடன் கூடியவர்களாய் விஷ்ணு யஜ்ஞா பிருஷ்ணிகர்பா சர்வதேவா உருக்கிரமஹா. அடுத்தது விருஷா கபி கபிஹி, வேண்டியவற்றை எல்லாம் வர்ஷிக்கக்கூடிய விருஷா கபி, வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்து மழையை போல எப்படி தாகத்தை தணித்து துன்பங்களை நீக்கி எப்படி நன்மை செய்கிறதோ அதே போல நம் வேண்டிய விருப்பத்தை எல்லாம் வருஷிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்ற காரணத்தினாலும் துன்பத்தை எல்லாம் நம் நிலத்திலிருந்து விளக்கக்கூடியவனாக இருக்கின்ற காரணத்தினாலும் ரிஷா கபிஹி என்று சொல்லக்கூடிய உருவம் கொண்டு இறைவனை ஆராதனை செய்கிறார்கள். அடுத்தது ஜெயந்தா, வெற்றியே உருவானவனாக இருக்கின்ற காரணத்தினாலே, தோல்வி என்பதே இல்லாத காரணத்தினாலே ஜெயந்தன் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்டு இறைவனை ஆராதிக்கிறார். இல்லைங்க திரேதாயுகத்திலே. கடைசியாக உருகாயஹா இதீரியதே, உருகாயம், இறைவனை எப்பொழுதும் எல்லோரும் பாடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே உருகாயன் என்கின்ற பெயர் கொண்டு இறைவன் சொல்லப்படுகின்றான். கானத்தின் வேதத்தின் துணை கொண்டு சப்தத்தின் துணை கொண்டு இறைவனை எல்லோரும் பாடுகிறார்கள். ஆகையினாலே உருகாயா இதி, இவ்வாறு ஈயத்தே, இவ்வாறு சொல்லப்படுகிறான் திரேதாயுகத்திலே. சரி, துவாபர யுகத்துல பகவான் ஷியாமவர்ணஹா, பகவான் ஷியாமவர்ணஹா, ஷியாமல வர்ணம் கொண்டவனாய், பீதவாசாஹா, மஞ்சளாடை உடுத்தியவனாய். அப்போ வந்தாச்சு. இங்க ரஜோகுணம் மேலோங்கி வந்து விடுகிறது. கிருத்த யுகத்துல சத்துவகுணம், திரேதாயுகத்துல சத்துவம் ரஜஸ், துவாபர யுகத்துல ரஜஸ் மேல வந்து விடுகிறது, சத்துவகுணம் இரண்டாவதாக வந்து விடுகிறது, தமோகுணம் மூன்றாவதாக வந்து விடுகிறது. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், நம்மிடத்துல இந்த குணங்க மாறுபாடுகள் வரும்போது
ரஜோகுணம் மேலோங்கி வந்து சத்துவகுணம் பின்னாடி வந்து ரஜோ தமோ குணமானதை கீழே போய் இந்த நிலையிலே நாம் இருந்தால் அப்போ நம் தேடக்கூடிய வர்ணங்கள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண அலைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே அந்த குணத்துக்கு ஏற்பத்தான் இருக்கும். அப்ப இந்த 2 யுகத்திலும் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லாத நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய குணங்களை நீங்கள் பார்க்கலாம், ஆராதனையை பார்க்கலாம். அதுக்கு கீழே வரும்போது துவாபரே பகவான் ஷியாம பீதவாசா, ஷியாமள வர்ணம் கொண்டவராய் மஞ்சள் ஆடையை உடுத்தியவராய் இறைவனையும் பார்க்கின்றார்கள். அப்ப இங்க என்ன வந்து விடுகிறது? நிஜாயுதா, ஆயுதங்கள் எல்லாம் கையில் வச்சிருக்காங்க. சங்கு, சக்கரம், கதா, பத்மம், இந்த ஆயுதங்கள் எல்லாம் அவர் கையிலே வந்து விடுகிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயுதம் கிடையாது. ஆயுதத்தை பத்தியே சொல்லலை, 4 கைகள் தான் சொன்னார். இங்கதான் முதல் முறையா 4 கைகளிலே ஆயுதங்கள் வருகிறது. நிஜ ஆயுதா, சங்கு சக்கர கதா பத்மம் எல்லாம் நீங்க வேற என்னெல்லாம் உண்டோ கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், என்ன உண்டோ எல்லாம். இந்த 4 கைகள் கொண்டவராய் இறைவன் பார்க்கப்படுகின்றான், ஆராதிக்கப்படுகின்றான். ஸ்ரீவத்ச ஆதிபிஹி அங்கைஹி, ஸ்ரீவத்சம் முதலிய அங்கத்துடன் கூடியவராய், சரீரத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்களை கொண்டவராய். ஸ்ரீவத்சாங்கம் கௌஸ்துபோத்பாசிதாங்கம் புண்ணியோபேதம் புண்டரே காயதாக்ஷம் விஷ்ணும் வந்தே சர்வலோகைகநாதம். அப்ப இங்க எல்லாம் கழுத்துல பார்த்தா கௌஸ்துபணி மாலை என்ன, வனமாலை என்ன, ஆபரணங்கள் என்ன, குண்டலங்கள் என்ன, எல்லா அங்க அடையாளங்களும் சரீரத்துல பார்த்தோம் என்றால் எல்லா அங்க அடையாளங்களும் வந்து ஒரு உருவம் என்பது வந்து விடுகிறது. முன்னாடி வரைக்கும் தேவதா ஆராதனை தான் இருந்தது. தேவதைகளை அக்னியிலே ஆவாகனம் செய்து, அதுவும் கூட கண்ணுக்கு தெரியாத உருவம் தான் தேவதா ஆராதனை. ஆனா இங்கதான் கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவங்கள் வருகிறது. திரேதாயுகத்துல அக்னியை வைத்துக்கொண்டு அதுல தேவதை ஆராதனை செய்து சூக்ஷ்மமாக தேவதை ஆராதனை வழிபாடு செய்தார்கள். அது ஒரு வழிபாடு தான். துவாபர யுகத்துல அக்னி வழிபாடும் குறைந்து போய், வேத உச்சாடனமும் குறைந்து போய், மக்களுக்கு வந்து மனம் வேகமாக செயல்படக்கூடிய நிலை வந்தபோது மக்களுக்கு உருவ வழிபாடு என்பது தேவைப்பட்டதாக ஆகிவிட்டது. ஒரு உருவத்தில்தான் மனது போய் நிற்கும் என்கின்ற அளவு வரும்போது அந்த உருவத்தை ஜோடனை செய்து கையில சங்கு என்ன, சக்கரம் என்ன, கஸ்தூமணி மாலை என்ன, பீதாம்பரதாரி என்ன, வனமாலா என்ன எல்லாம் இருப்பதாக பாவித்து அதிலே இறைவனை ஆராதிக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. இந்த பீத்தவாசா என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஷியாமலா பீத்தவாச மஞ்சள் ஆடைன்னு வரும்போது நீங்க வந்து அக்னியினுடைய தன்மை, அது எவ்வளவு தங்கத்தினுடைய தன்மை பார்த்தால் இந்த பீத்தவாசமா தான் இருக்கும். மஞ்சள் ஆடை ரஜோகுணம் மேலோங்கி வந்திருக்கக்கூடிய தன்மை. மஞ்சக்காமாலை வந்தபோது இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி உடல் உஷ்ணத்தினுடைய வெளிப்பாடு தானே மஞ்சக்காமாலை. எப்படி மஞ்சளாக இருக்குமோ அதே போல் நம்முடைய குணம் மேம்பாடு வரும்போது பார்த்தால் பீத்த வர்ணத்தை நீங்கள் பார்க்கலாம். மஞ்சள் ஆடை உடுத்திருக்கக்கூடிய தன்மை,
அதனாலவோ என்னவோ நீங்கள் பாருங்கள், நம்முடைய வழிபாடுகளில் மஞ்சள் ஆடையை உடுத்தி கொண்டு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். சில கல்யாணங்களில் கூட மஞ்சள் ஆடையை உடுத்தி கொண்டு மாங்கல்ய தாரணை வாங்கிக் கொள்வார்கள். இறைவனை ஆராதிக்க போகும்போது மஞ்சள் ஆடையை உடுத்தி கொண்டு ஆராதிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதனுடைய தன்மை ரஜோகுணம் மேலோங்கி வந்து சத்துவ குணமானதை பின்தொடர்ந்து தமோ குணமானதை கடைசியிலே இருந்தால் அப்போ அவர்கள் ஆராதிக்கக்கூடிய நிலை இந்த உருவ வழிபாட்டுக்குள்ளே வந்து விடுகிறார்கள். அப்போ இங்க இதை கற்பனை பண்ணிட வேண்டியதான். சங்கு சக்கர கதை என்னெல்லாம் உண்டோ எல்லாம் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஸ்ரீவத் சாங்கம், கௌஸ்துபா எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்கள். வனமாலை, ஆபரணங்கள் எல்லாம், குண்டலங்கள் எல்லாம். இந்த முறையிலே இவர்கள் துவாபர யுகத்திலே இறைவனை ஆராதிக்கிறார்கள். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், எங்கேயோ ஒரு யுகம் இருந்தது, அங்கே இப்படி ஆராதித்தார்கள் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மனோநிலையிலே நான் இருந்தால் அப்போ என்னுடைய ஆராதனை ஒரு உருவத்தை வைத்து கொண்டுதான் இருக்கும். என்னால் அதுக்கு மேலே திரேதாயுகத்தினுடைய செயல்பாட்டுக்குள்ளே வருவதோ அல்லது கிருதயுகத்தினுடைய செயல்பாட்டுக்கு வருவதோ முடியாத காரியம். அப்போ அவர்களுக்கு இந்த நிலையிலிருந்து ஆராதிப்பதற்குண்டான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இங்கிருந்து படிப்படியாக திரேதாயுகத்துக்கு வருவது, பிறகு கிருதயுகத்துக்கு வருவதாக வைத்திருக்கிறார்கள். இல்ல எங்களுக்கு இதே சௌரியமாக இருக்கு, இதிலேயே நின்று கொள்கிறோம் அப்படின்னா நாம இன்னும் அந்த குணத்தை தாண்டுவதற்கு தயாராக இல்லை, அடுத்த குணத்துக்கு வருவதற்கு தயாராக இல்லை. அடுத்த குணத்துக்கு வராததுனாலே நான் அடைய வேண்டிய இலக்காக இருக்கக்கூடிய மோட்சத்தை அடைவதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த துவாபர யுகத்துல இறைவனை பீத்த வர்ணத்தோட பீத்தவாசசா நிஜாயுதா ஸ்ரீவத்சாதிபிகி அங்கைகி லக்ஷணைகி ச உபலக்ஷிதா, விதவிதமான அங்கங்கள் கொண்டு, ஆடைகள் கொண்டு, ஆபரணங்கள் கொண்டு இறைவனை ஆராதிக்கிறார்கள். சரி, தம் ததா புருஷம் மர்த்யா மகாராஜோபலக்ஷணம் யஜந்தி வேத தந்திராபியாம் பரம் ஜிக்ஞாசவோ நிருப. மர்த்தியாக மனிதர்கள். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இறைவனை நோக்கின பிரயாணம் தான். ஏதோ இறைவனை விட்டு வேறாக போறோம் நினைச்சுக்கூடாது. இந்த 4 யுகத்திலுமே 3 குணங்கள் கூடி இருக்கக்கூடியவர்கள் அந்த குண மாறுபாட்டுக்கு ஏற்ப இறைவனை இந்த வண்ணம் ஆராதனை செய்தார்கள், இறைவனை இந்த முறையிலே தேடுகிறார்கள். அதனால இப்படித்தான் தேட வேண்டும் என்கின்ற ஒரு விதி இல்லை. யாருக்கும் இப்படித்தான் தேட வேண்டும் என்று யாரையும் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் எந்தெந்த குணத்தினுடைய மேன்மைக்கு ஏற்ப இருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்கள் ஈஸ்வரனை மனிதர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஜிக்ஞாசவஹா. ரொம்ப அழகா சொல்றார், ஜிக்ஞாசவஹா. இறைவனை அறிய வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவர்களாய். ஜிக்ஞாசு என்றால் ஞாத்தும் இச்சா. ஜிக்ஞாசு இறைவனை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் உடையவர்களாய், எண்ணம் உடையவர்களாய் இருக்கக்கூடிய மனிதர்கள் இறைவனை என்ன செய்கிறார்களாம்? மகாராஜ உபலக்ஷணம். மகாராஜாவிற்கு என்ன அடையாளங்கள் இருக்குமோ அந்த அடையாளத்தோடு இறைவனை பாவித்து இறைவனை அறிந்து கொள்ள, இறைவனை அறிய ஆசைப்படுகிறார்கள். ராஜான்னு சொல்லும் போதே நமக்கு என்ன வந்துடும்? ஒரு சிம்ஹாசனம், ஒரு குடை, வெஞ்சாமரம் வீசுதல்,
அவருக்கு அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள், பிறகு தண்டம், நீதியை நிலைநாட்டுவதற்கு உண்டான அந்த தண்டங்கள், ராஜாவுக்கு என்னென்னலாம் நாம அங்கங்கள் லட்சணங்கள் சொல்லுவோமோ அத்தனை லட்சணங்கள் கொண்டு இறைவனை இவர்கள் ஆராதிக்க விரும்புகிறார்கள், இறைவனை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதனால தான் நாம ஜோடனை பண்ணி பார்ப்பதில் ரொம்ப பிரியம் உடையவளா இருக்கும். ஒரு மூர்த்தி எடுத்துக்கொண்டு அந்த மூர்த்திக்கு விதவிதமான ஆபரணங்கள் என்ன, வஸ்திரங்கள் என்ன, அணிகலன்கள் என்ன, விதவிதம். இன்றைக்கு பகவானுக்கு ராஜ அலங்காரம் தெரியுமா? எதற்கு ராஜ அலங்காரம் செய்து பார்க்கிறாய்? அவர் அப்படி பார்க்க ஆசைப்படுறேன். சிறு பிராயத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நாம என்னென்னலாம் அலங்காரம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுவோமோ அத்தனையும் செய்வோம். அது வளர்ந்து வருவதற்கு முன்பு வரை, அது வளர ஆரம்பிச்சிருக்குன்னா நம்ம தொட விடாது. அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும். நானே பண்ணிக்கிறேன் போடாம. அது வளர்ந்து வருகின்ற வரைக்கும் அதற்கு என்னென்னலாம் நமக்கு தோணுகிறதோ எல்லா வேஷங்களையும் போட்டு, எல்லா வஸ்திரங்களையும் போட்டு, எல்லா ஆபரணங்களையும் போட்டு அந்த குழந்தைக்கு நாம் அலங்காரம் செய்து பார்க்கிறோம். அதில் நமக்கு அவ்வளவு சந்தோஷம். இறைவனை இந்த துவாபர யுகத்திலே இருக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள். ஏன்னா இங்க ரஜோகுணம் வந்தாச்சு, சத்துவகுணம் பின்னாடி வந்துருக்கு. சத்துவகுணம் பின்னாடி இருக்கிறதுனாலதான் ஜிக்ஞாசுங்கிற வார்த்தையை போடுறாங்க. என்ன அழகு பாருங்க. அறிந்து கொள்ளணும்னு ஆசை இருக்கு. ஆனா சத்துவகுணமானது அங்க ரெண்டாவது இருக்கு. முதல்ல எது இருக்கிறார்னா ரஜோகுணம் தான் இருக்கு. ரஜோகுணம் என்பது செயலுக்கு உண்டான குணம். செயல் பிரதானமா இருக்கும், அறிவு பின்னாடி வரும். அந்த மாதிரியான குணம் வருகின்ற நேரத்துல இறைவனை அறிந்து கொள்ளணும். அப்ப என்ன பண்ணுவது? இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடு. அந்த உருவத்துக்கு விதவிதமான அலங்காரம் செய்து, அதுல ரொம்ப பிடித்த அலங்காரம் ராஜோ. ஏன்னா இந்த நாட்டினுடைய நமக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடியவன் ராஜா தான். எல்லோரும் ராஜாவை நேசிப்பதற்கு காரணம் என்ன? அவன் முட்டாளோ நல்லவனோ கெட்டவனோ, அவனுக்கு படிச்சிருக்கானோ படிக்கலையோ, அதை பத்திலாம் கவலை இல்லை. அவனை எல்லோரும் ஏன் பார்க்கணும் ஆசைப்படுறோம்? ஏன் அவன் பேரை உச்சரிக்கணும்னு நினைக்கிறோம்? ஏன் அவனோட சங்கம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்? நம்மள்கிட்ட இல்லாத பலம் அவன்கிட்ட இருக்கு. நம்மள்கிட்ட இல்லாத செல்வம் அவன்கிட்ட இருக்கு. எங்கே இந்த ரெண்டும் இருக்கிறதோ அங்கே அவன் அடிமுட்டாளாக இருந்தாலும் போற்றப்படுகிறான். அவன் ரொம்ப ரொம்ப கொடூரமானவனாக இருந்தாலும் போற்றப்படுகின்றான். காரணம் என்ன? அவன்கிட்ட ரெண்டு இருக்கு. செல்வமும் வளமும் அவனிடம் இருக்கின்ற காரணத்தினால். நினைச்சு பாருங்கள், இறைவன்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு. இப்ப இறைவன் என்னால பார்க்க முடியல. எல்லா செல்வத்துக்கும் சொந்தக்காரன், எல்லா பலத்துக்கும் சொந்தக்காரன். அவனை என்னால பார்க்க முடியல. அப்ப என்ன பண்றது? ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்துல இறைவனுக்கு என்னென்னலாம் பலம், அதுல இப்ப நம்ம கண் முன்னாடி பார்க்கறது ராஜா பலம்னா அந்த ராஜாவை அதுல கற்பனை பண்ணி அதன் மூலமாக நான் இறைவனை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி, அப்ப இங்க ஜிக்ஞாசவஹா மர்த்தியாஹா, ஈஸ்வரனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை உடைய மனிதர்கள் மகாராஜோ உபலக்ஷணா, மகாராஜாவிற்கு என்ன அடையாளங்கள் உண்டோ அந்த லட்சணங்களுடன் கூடியவராய் தம் பரம் புருஷம், அந்த பரமாத்மாவை, அந்த பரமபுருஷனை வேத தந்திராபியாம் யஜந்தி. வேத தந்திரம், வேதங்களுடைய
வேதங்களுடைய கர்ம பகுதி. மந்திரம், யந்திரம், தந்திரம் அப்படின்னு சொல்லுவார். மந்திரம் என்பது ஒளி வடிவமானது. மந்திரம் என்பது ஒளி வடிவமானது. யந்திரம் என்பது உருவ வழிபாடு, உருவங்கள் கொண்டதாக இருக்கிறது யந்திரங்கள். தந்திரம் என்பது செயல் வடிவமானது. அவ்வளவுதான். தந்திர சாஸ்திரம் செயல் வடிவம். தந்திரம் பண்ணான் சார், என்ன தந்திரம் பண்ணானே தெரியல. தந்திரம் பண்ணி வெற்றி பெற்று விட்டால் செயல். எந்த மாதிரி எல்லாம் செயல் செய்ய வேண்டும், எந்த முறையிலே செயல் செய்ய வேண்டும், என்னென்ன பிரயோகங்கள் பண்ண வேண்டும், இதெல்லாம் தந்திர சாஸ்திரத்திலே வருகிறது. அவங்களாம் தாந்திரீகர்கள், மாந்திரீகர்கள், தாந்திரீகர்கள் சொல்றோம் அல்லவா. தந்திரம் செயல் வடிவமாக இருக்கக்கூடிய நிலை. ஆகம சாஸ்திரத்துல இந்த தாந்திரீகம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாந்திரீகத்துல நிறைய செயல்பாட்டு முறை என்பது வரும். எப்படியெல்லாம் செயல் செய்வது, அங்கத்திலே எப்படியெல்லாம் செயலை கொண்டு காட்டுவது, முத்திரைகளை எப்படி காட்டுவது, இதன் மூலமாக தந்திராபியாம் வேத மார்க்கத்தின் மூலமாக, மந்திரத்தின் மூலமாகவும், யந்திரம் ஏற்கனவே சொல்லிட்டார், இறைவனை ஒரு உருவம் கொடுத்தாச்சு இறைவனுக்கு. சோ அது யந்திரம் வச்சுக்கலாம். மந்திரம், யந்திரம், தந்திராபியாம் இறைவனை தந்திரத்தின் மூலமாக, ஆகம மார்க்கத்தின் மூலம், ஆகம சாஸ்திரத்தின் மூலமாக, தந்திரங்களின் மூலமாக இந்த மந்திரத்தை எப்படி செயல் வடிவமாக கொண்டு வருவது, எப்படி அதை செயல்படுத்துவது, எந்த இடத்திலே செயல்படுத்துவது, இதெல்லாம் தந்திர சாஸ்திரத்திலே அந்த முறையிலே இறைவனை ஆராதனை செய்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? வேதத்தை கொண்டு, யந்திரத்தை கொண்டு, தந்திரத்தை கொண்டு இறைவனை ஆராதிப்பதன் நோக்கம் என்ன? ஜிக்ஞாசவா மர்த்தியாஹா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இறைவனை அறிவதில் ஆர்வம் உடையவர்கள், இறைவனுடைய சொரூபத்தை அறிய ஆசை உடையவர்கள், இறைவனுடைய குணத்தை அறிய ஆசைப்படக்கூடியவர்கள், இறைவனுடைய செயலை அறிய ஆசைப்படக்கூடியவர்கள், இறைவனுடைய பிறப்பை அறிய ஆசைப்படக்கூடியவர்கள், இறைவனுக்கும் நமக்கும் இடையில உண்டான சம்பந்தத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு இன்னும் எதை அறிய ஆசை இல்லடான்னா, பரமாத்மாவை அறிய ஆசை இல்லை. இவர்களுக்கு பரமாத்மாவுடைய லீலைகளை அறிஞ்சுக்கணும், பரமாத்மாவுடைய குணத்தை, பரமாத்மாவுடைய பிறப்பை, பரமாத்மாவுடைய செயலை அறிந்து கொள்ள ஆசை. இந்த முறையிலே இவர்கள் துவாபர யுகத்திலே ஆராதனை செய்கிறார்கள். நமஸ்தே வாசுதேவாய நம சங்கர்ஷனாய ச பிரத்யும்னாய நிருத்தாய துப்யம் பகவதே நமஹ நாராயணாய ருஷயே புருஷாய மகாத்மனே விஸ்வேஸ்வராய விஸ்வாய சர்வபூதாத்மனே நமஹ. இறைவனை ஸ்துதி செய்கிறார்களாம். எப்படி? நாளை காலை வாருங்கள் பார்க்கலாம் சொல்றார். நாளைக்கு பாருங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.